அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றுபவன் இருக்கத்தான் செய்வான். அதுதானே உலக நியதி. தொடர்ந்து இந்த ஏமாற்றப்பட்ட செய்திகளாகவே பகிர வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது. மறுபடியும் ஒரு ஏமாற்றம், சீட்டு பிடிக்கிற மாதிரி, அதே மாதிரி பொருட்கள் கொண்டு போய் வீட்டுக்கே கொடுக்குற மாதிரி இதோ அடுத்த பித்தலாட்டம் வெளியாகி உள்ளது. பிரியா ஷாப் கிட்டத்தட்ட இப்போதைய கணக்கின்படி 20 லட்சத்துக்கும் மேலே, குறைஞ்சது இப்போதைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 30-35 பேருக்கு மேலே பணிப்பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கிளம்பி வரப்போகிறாங்கன்னு தெரியலை. நம்பரில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, மெசேஜ் போட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. வீடியோ மட்டும் விழுந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ தளராமல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய வீடியோக்கள் போடப்படுது. இது சம்மந்தமாக ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் ஜெனட் மேரி அம்மா ஒரு குரூப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த குரூப்பில் இப்போதைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 15-20 பேருக்கும் மேலே பெண்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அனைவரும் ஏமாற்றப்பட்டவர்கள். மொத்த சம்பவத்தையும் கேளுங்க. வணக்கம் சர்ஃபான். இந்த தங்கராஜா பிரமிளா என்ற இந்த பெண்மணி பல பெண்களை ஏமாற்றி 3 லட்சம் 3 லட்சம் பல பெண்களுடைய பணத்தை ஆன்லைன் செய்வதாக ஏமாற்றி எல்லோரும் கிட்டையும் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு இஸ்லாமிய சகோதரி மட்டும் முன் வந்து அவங்களுக்கு சிறிய தொகை கொடுக்க இருந்தாலும் கூட அவங்க முன் வந்து வீடியோ போடுறதன் காரணமாகத்தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதற்கு முன் வார்னிங் ஒன்று பண்ணினேன், பண்ணியும் சரிப்பட்டு வரலை. இந்த பண காரணங்கள்னால ஒரு குடும்பம் பிரிந்திருக்கிறது. ஒரு குழந்தைய கூட பேச விட மாட்டேங்கிறாங்க தாய்கிட்ட. வேறொருவனுடன் தொடர்பில் இருந்து நீ இந்த பணத்தெல்லாம் கொடுத்துருக்க அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ தயவு செய்து இதை நீங்கள் விளம்பரமாக எல்லாத்துக்கும் சொல்லி தயவு செய்து விளப்பப்படுத்துங்க. இந்த மாதிரியான ஆன்லைன்களில் யாருக்கிட்டையும் வாங்க வேணாம் என்ற ஒரு இதை தயவு செய்து அந்த பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சகோதரிகள் அனைவரையும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இணைய வச்சுருக்கிறேன். எல்லாரும் எவ்வளோ போட சொல்கிறாங்க இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க இருக்குதுன்னு சொல்கிறது அனைவரையும் நான் குரூப்பில் இணைந்து எல்லாத்துக்கும் வாய்ஸ் ரெக்கார்டு வைக்க சொல்லியிருக்கிறேன் சர்ஃபான். ஆகையால் இதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து. தேங்க்யூ. குட் மார்னிங். என் பேர் புவனேஸ்வரி. ஆமாக்கா, எனக்கு 1,20,000 மாதிரி காசு கொடுக்க இருக்கு 2 சீட்டில். எப்படியாச்சும் எங்களுக்கு இந்த காசுங்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா, உதவியாக இருக்கும். சரி, எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, கடை வட்டி கொடுக்காம வட்டியெல்லாம் ஆகி இருக்குது அக்கா. பெரிய பிரச்சனை தான். வீட்லேயும் வேற பிரச்சனை, யாரை கேட்டு சீட்டு போட்டுன்ட்டு அவங்களும் பிரச்சனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்க்கா. இந்த சலுகைகளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு புஸ்தகம் குப்பி கூட வாங்குறது காசு இல்லை. 5 மாதம் ஆச்சு நான் வீட்டுக்கு காசு அனுப்பி. எல்லாம் நான் வேலை செய்கிறதெல்லாம் வட்டிக்க மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த காசை வாங்கி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும்க்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. குட் மார்னிங். என் பேர் மாலா. எனக்கு பிரியா 3,15,000 கொடுக்க இருக்கு. கேட்டால் தான் இல்லாதவங்கலாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடவுளேன்னு அந்த சல்லியை மேடியாக்க எடுத்து கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 உதவியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திமா தாத்தா பெரிய உதவி ஒன்று பண்ணியிருக்கிறீங்க. மற்றவங்களாம் இருந்தால் காசு எடுத்துக்கிட்டு அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி போயிருப்பாங்க குரூப்பை விட்டு. இவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி பார்த்திமா தாத்தா உங்களுக்கும். மேரியாக்கா இப்படியாச்சும் காசு எடுத்து தர பாருங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்களும் பார்த்திமா தாத்தாவும் பெரிய உதவி ஒன்று பண்ணுறீங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றி. 3,00,000 வணக்கம் சகோதரி. 3,15,000 கொடுத்த சகோதரி, நீங்கள் உங்களுடைய கணவர்கிட்ட போட்டீங்க அந்த காசை. ஓகே. அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு வர்றதுனால நீங்கள் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், சார் இந்த மாதிரிக்கு நான் கொடுத்தேன், இந்த மாதிரிக்கு பிரியா ஆன்லைனில் நான் இந்த மாதிரிக்கு கொடுத்தேன், எனக்கு இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்குன்ட்டு அவளோட ஃபோட்டோ எல்லாம் கொடுத்து இந்த மாதிரிக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துட்டு வாங்க. ஐடென்டி கார்டு நம்பர்லாம் இருக்குது அவங்களோட.
எல்லாமே இருக்கு. அவட வைட்டிங்ல ஓகே, அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட கணவரோட போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க. வந்த பிற்பாடு அவங்க கணவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க, போலீஸில் சொல்லுங்கள், நம்ம மாமா யானவா இப்படி நான் போகிறேன், அதனால என்னுடைய கணவர் தான் இதை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? உங்களுக்கு முடியும்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போட்டு விடுங்க. 3,15,000 வந்து சும்மா இல்லை சாமி. சும்மா இல்லக்கா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட சல்லி அதெல்லாம். ஓகே, இன்னொரு சகோதரி இருந்து வந்தேன், நான் சும்மா சல்லி இல்ல. ஓகே, இன்னொரு சகோதரி எனக்கு மெசேஜ் அடிச்சிருக்கிறாங்க. வந்து 3,00,000 3,50,000 கொடுத்துருக்குறாங்களாம். அவங்க வந்து அவங்களுடைய மாமியுடைய ஆப்ரேஷனுக்கு சேர்த்த காசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா யாருன்ட்டு? இல்ல அதெல்லாம் தெரியாது. இல்ல தெரியாது. உங்களோட குரூப்ல வந்து போடல. இல்ல தர்ஷினின்னு சொல்லிட்டு. ஓ தர்சி. அப்புறம் என்ன சொல்றீங்க இல்லன்ட்டு? ஓ தர்சி நான் வேற யாரும். தர்ஷினி 3,00,000 அந்த ஆபரேஷனுக்கு பண்ணுனதாக. அப்புறம் சொல்லுங்க, மற்ற சகோதரி யாரு? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். என் பேர் பூனாசி. நான் இருக்குது வந்து பலாங்கோட, ஸ்ரீலங்காவில இருக்கேன், பலாங்கோட. ஆன்லைன்ல தான் நானும் பார்த்து நம்பிக்கை முயற்சின்னு சொல்லவும் தான் நான் பிரியாக்காவுக்கு சீட்டெல்லாம் போட்டேன். எவ்வளவு போட்டீங்க? சீட்டு நான் கட்டினேன். நான் முதல் சீட்டு 6,800 சீட்ல 4 டிப் கட்டியிருக்கேன். 30,000 சீட்ல வந்து 3 பயணம் கட்டியிருக்கேன். அதுல வந்து எனக்கு துண்டு வந்து 1,20,000 எனக்கு கொடுக்க இருக்கு. அதுல வந்து எனக்கு துண்டு உதறின பிற்பாடு எனக்கு 2வது தான் கிடைச்சிச்சு. டக்குன்னு நான் மெசேஜ் போட்டு கேட்க காட்டியும் அது சொல்லிடுச்சு, இந்த துண்டு எனக்கு கொடுக்காது, உங்களுக்கு 11ஆம் மாசம் தாரேன் பூனேசக்கா, இது எனக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேட்டிருக்கு அப்படின்னு. அப்ப நான் நம்பிக்கையில அந்த நேரம் எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, நம்பிக்கையில சரியக்கா அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். 11ஆம் மாசம் தாரேன் தான். 11ஆம் மாசம் கோல நான் பேங்க்ல தான் இருக்கிறேன், வீடியோ எல்லாம் படம் எல்லாம் பிடிச்ச போட்டு பேங்க்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு. பாத்திமா, நீங்க இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. ரொம்ப ஒரு நன்றி இந்த ஒரு சகோதரிக்கு. இது வந்து நான் எதுவும் வந்து சந்திப்பு தான் சொன்னாங்க, வெட்டுவன் குத்துவன் என்னைய தூக்குவன் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும். அது சரி. இந்த சிங்கள ஆட்களும் நீக்கிறாங்க, இதுல சிங்கள ஆட்களும் ஏமாத்து போட்டு இருக்காங்க, அவங்களையும் போட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீங்க பேசிக்கொண்டு இருக்க நான் அவங்கள எல்லாம் போடுறேன். ஸோ இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து என்னத்துக்குனால நீங்கள் போயிட்டு ஏமாந்தீங்கன்னு சொல்லி ஏற்கனவே நான் அந்த கேர்ளுக்கு நான் போட்டிருக்கேன் மெசேஜ். ஏன்னு கேட்டால் இது ஏற்கனவே கவனமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். விளங்குதா பிள்ளைகளா? இந்த மாதிரி உங்களுக்கு யார் சொன்னது இந்த மாதிரிக்கு போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் எத்தனை பேர் இப்போ இதில் மொத்தமாக உங்களோட குரூப்பில் அகப்பட்டிருக்காங்க? இந்த குரூப்ல மட்டும் திறந்து இருக்கு. இன்னும் குரூப் 30,000 குரூப்ல எல்லாம் ஆப்ஸ் எடுக்காங்க, அதுலயே வந்து மெசேஜ் போடுவாங்க. எல்லா அந்த இத வந்து நான் தேடி கண்டுபிடிச்சு சுட்டு எல்லா குரூப்ல இருந்து டக்குன்னு என்ன விளக்கினாங்க. என்னைய தர்சனியா இந்த பிள்ளை எல்லாம் எல்லாம் டக்குன்னு விளக்கி விட்டாங்க. அப்ப இப்ப இதுக்கு நீங்க என்ன செய்ய நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தர்ஷினியெல்லாம்? நீங்கள் கட்டாயம் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் ஏற்கனவே இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் நியூஸில் போட போகிறேன், அதான் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? குவைட் நியூஸில் போடுறேன். நான் குவைட் நியூஸில் போட்டிருக்கேன். இந்த பாத்திமாவுடைய வீடியோ வந்து SM தர்ஷினி சொல்லுங்க. சொல்லுங்க தர்ஷினி, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? எவ்வளவு வாங்கினாங்க? சரி தர்ஷினி, உங்ககிட்ட எவ்வளவு வாங்கினாங்க? தர்ஷினியோட லைன் சரியில்லை. சரி, ஓகே. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு வந்து முதல்ல அந்த மனுஷி மட்டும் சொல்லி இது இல்லை, உங்களையும் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் நீங்களும் தான் நீங்கள் எப்படி ஆன்லைனில் இந்த மாதிரி சர்வீஸ் செய்கிறீங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும். விளங்குதா? கட்டாயம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி செய்ய இயலாது. ஆன்லைனில் வந்து யாரும் நம்பக்கூடாது, ஆன்லைனில் யாரையுமே நம்பக்கூடாது. விளங்குதா? சில பிள்ளைகள் செய்யாமல் இல்லை,
ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடாது. இப்போ இந்த புள்ள சொல்லுது, இந்த பெண்ணு சொல்லுது வந்து கடவுள் இருக்கான் கொடுப்பான் அப்படிங்குது. அது என்னன்னு எனக்கே தெரியாது. கடவுள் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு எனக்கே தெரியாது. இது அக்கா கொஞ்சம் கேளுங்க. ஃபெஸ்டுக்கே சொல்லிச்சு, புள்ளைய பத்தி சொல்லிச்சு. எனக்கு சந்தோஷமான விஷயம், என் புள்ள என்கிட்ட வந்துட்டு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு வீடு கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு, என் புள்ளைய கொடுத்தாரு. எல்லாம் இந்த ஏழை மக்கள்கிட்ட இந்த சீட்டு சொல்லியால அவங்களுக்கு கடவுள் எல்லாம் கொடுத்தாரு. மனுஷரை ஏமாத்துது பத்தாததுக்கு இப்ப பைபிளை ஏமாத்துது. எப்படி இருக்கு? யாரும் சொல்லியில அடுத்தவங்களுக்கு பைபிள்ல எல்லாம் சொல்லியில அடுத்தவங்களோட இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு வர சொல்லி சரியா? அதனால பைபிள் படிச்சிருக்கோம், ஆனா பைபிள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அந்த பைபிள் மேலதான் போடுறோம். சரியா? கருமாரிய கும்பிட்டா இப்ப பைபிள் தான். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நாங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் போடுறதுக்கு வேண்டி. யார் வந்திருக்குது சகோதரி? இணைந்திருக்கீங்க. தங்கச்சியும் நான் அந்த குரூப் கேட் பண்ணி அந்த தங்கச்சியும் காசு கொடுத்து ஏமாந்தாதான். நான் தரிசி பேசுறேன். அந்த தங்கச்சி அந்த தங்கச்சியோட லைஃபே இல்லாம போயிடுச்சு ஒரு சீட்டு காசுனால. அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு பிரச்சனையா அந்த பிள்ளையோட. பிள்ளைகிட்ட கூட பேச விட மாட்டேங்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட். நீ வேற எவனுக்கு காசு கொடுத்துட்டான்ட்டு. வணக்கம் மாலி கோமதா. நம்பி பேசுங்க நம்பி. நீங்க அந்த பொடிய நீங்க வரல நம்பி பேசுங்க நீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 1 கிராம் கோல்டு கலந்துருக்கு சரியா? இதில் ப்ரைஸ் டீட்டெயில் தெரியும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 18 கேரட். இது கல் வச்ச பெண்டன் சரியா? 18 கேரட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஷாப். இதுவும் 1 கிராம் இது இருக்குது. ஏன்னா நான் இது போடுறதுக்கு காரணம் என்னன்னா, அதில் நான் 36,000 பேர் பார்த்து எனக்கு கோல் அடித்து வேறு டிசைன் கேட்குறீங்க. நான் டிக்டாக்லேயே போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ப்ரைஸ் டீட்டெயில் இந்த இன்பாக்ஸில் வந்து கேளுங்க. கால் பண்ணி சரி, மெசேஜ் சரி போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட திங்ஸ் வாங்குங்க ஓகே? வச்சுக்கலாம். இது வந்து முஸ்லிமாக்கள் போடுற சவடி சரியா? இதில் வந்து 24 இன்ச் சைஸ், 24 சைஸ் சரியா? இது வந்து டெலிவரி சார்ஜோட 4500 டெலிவரி ஃப்ரீயோட சரியா? கேஷ் நீங்கள் அங்கே பே பண்ணி எடுக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு காசு போட்டுட்டும் உங்களுக்கு 3 நாள் டெலிவரி, இல்லாட்டி கேஷ் ஆன் டெலிவரியும் போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஷாப். கிஃப்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன வேணாலும் சர்ப்ரைஸ், அனிவர்சரி, பர்த்டே, கிறிஸ்மஸ் என்ன வேணாலும் கிஃப்ட்டு வந்து பிரியா ஷாப் மூலியமாக அனுப்பி கொண்டு தரணும். இப்போ புதுசாக திருப்பி எட்டு போட்டிருக்கேன். 5 நாளைக்கு முதல்ல நீங்கள் கேஷ் போட்டு ஓகே பண்ணுங்கள். அப்போ தான் ஆர்டரை கன்ஃபார்ம். நாளைக்கு ஆர்டர்லாம் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா கஷ்டம் சரியா? 5 நாளைக்கு முதல் கொழும்பு 1லேருந்து 15 வரைக்கும், அதே மாதிரி கல்பிட்டி பக்கமும் மேலும் ஓகே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கு லைஃப்பில் அப்படி போகுது. இது என்னுடைய நியூ ஐடி பிரியா ஷாப். ஏன்னா சம்டைம் ரிப்போர்ட் அடித்து ப்ளாக் பண்ணுறதுக்கு சான்ஸும் இருக்குது. அப்போ ப்ளாக் பண்ணிவிட்டு அதை போய்ட்டு தேடி எடுக்கிறதுக்கு எனக்கு இயலாது. அதனால தான் இந்த ஐடி திறந்துருக்கேன். ஏன்னா அதில் கமெண்ட் பண்ண முடியலை, லைவ் போக முடியலை. ஒரு விஷயத்துக்கு லைவ் போகிறேன், லைவ் போக முடியாமல் இருக்குது. லைவ் ஆப்ஷனே காட்டுதில்லை. மற்றது பப்ளிக் மெசேஜ் போட, இப்போ நீங்களுக்கு மெசேஜ் போடுறது கூட போட முடியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் போட முடியும். மற்றது ஃபாலோவர்ஸுக்கு போகுதில்லை. ஏதோ ஒன்று இல்லை, எந்த கையால் ஏதோ டச் ஆகிட்டோ தெரியாது. இந்த ஐடிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இது எந்த ஐடி ஓகே? அது சம்டைம் வேலை செய்யாமல் போயிட்டால் இந்த ஐடி தான். ஏன்னா என்னுடைய கஸ்டமர்ஸ் இருக்கீங்க, நாளை பின்னைக்கு என்னை தேடக்கூடாதுன்னு சொல்லி தான் சுருக்க நான் வந்து இந்த ஐடியா போடுறேன் ஓகே? ரொம்ப சொல்கிறேன். மற்றது சீட்டுக்கு வரவங்க வாங்க, இன்னொரு சீட்டும் பிடிக்கிறேன். ஒரு சீட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னொரு சீட்டும் இருக்குது. என்னோட கான்டாக்ட் பண்ணுங்கள். பழைய ஐடியில் நம்பர் போட்டிருக்கேன் ஓகே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ சோஷியல் மீடியாவில் இல்லை, என்னுடைய கஸ்டமர்ஸே ரொம்ப ஏமாந்துருக்காங்க. உடுப்பு போட்டு, மற்றது குஷனுக்கு காசு போட்டு சரியா? ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றது என்கிட்ட சாமான் எடுக்காட்டியும் பரவாயில்ல, என்கிட்ட அந்த ஏதாவது ஒரு ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் என்கிட்ட அனுப்புங்க, அந்த ஐடியா அனுப்புங்க, நான் செக் பண்ணுறேன் சரியா? ஏமாறாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க.
பாத்ரூம் டாய்லெட் கழுவி கேவலமாக சொல்லலை, அதில் உழைச்சி தான் நம்ம முன்னுக்கு வாரோம் தானே. ஒரு 2 வருஷம் 4 வருஷம் உழைச்சி முன்னுக்கு வாரது இங்கே வேலை செஞ்சு தான். வெயிலில் நின்று ஏசியில் கூலில் நின்று தலைவலி முடி போகுது, அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் சம்பாதிச்ச சல்லியை கல்லனுக்கு கொடுக்குறீங்களே. என்கிட்ட வாங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட வாங்கவே தேவையில்லை. என்கிட்ட கேளுங்க சிஸ்டர், இந்த ஐடி நல்லம்மா, இந்த ஐடியில் இந்த இப்படி இருக்குது, இது ஓகே கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஏமாறாதீங்க ப்ளீஸ், ஏமாறாதீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 18 கரட், இது கல் வச்ச பெண்டன், சரியா? 18 கரட்டாம். இது வந்து ஒருத்தவங்க எனக்கு தாராங்க, அதை நான் சேல் பண்ணி கொடுக்குறேன். இது யாருக்காவது வேணுன்னா இந்த போட்டிருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணு. தங்கம்மா, 18 கரட். இங்கே பாரு, நான் குவைட்டில் இருந்தாலும் ஸ்ரீலங்கா மாதிரி தான் ஆக்கி தின்றேன் ஸ்ரீலங்கா மாதிரி தான். நான் மச்சி பூசி தின்னல, சரியா? இன்னொன்று வந்து நீ என்ன வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு இருக்கிற, என்கிட்ட வீடியோ போட எத்தனை நிமிஷம் ஆகாதா? நான் உனக்கு கடனா? இல்லாட்டி உன் கடன்கார உண்ட வீட்டில் வந்து என் வீட்டுக்கு தேடி வராங்களா கடன் தாங்கன்னு? உனக்கிட்ட வந்து பிச்சை எடுத்தேன், நான் சீட்டு பிடிக்கிறேன் அம்மா தாயே சீட்டு பிடிக்கிறேன்னு பிச்சை எடுத்தேன் நான் உனக்கிட்ட. நான் உனக்கு கடனா, நீ எனக்கு கடனா? அது சொல்லு. நான் வந்து உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கிறேன், 10 பேரை சேர்த்து கொடுத்துருக்குறேன் உனக்கு, அதில் உனக்கு நல்லது தான் நடந்திருக்கணும். அது விளைஞ்சிக்கோ. பேசுகிற ஒரு வார்த்தைக்கு யோசித்து பேசு, விளங்கிச்சா? நீ இன்பாக்ஸில் நாங்கள் போடுற மெசேஜை பார்த்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தா இவ்வளோ தூரத்துக்கு நான் இறங்க மாட்டேன், விளங்குதா? எத்தனை பேர்கிட்ட குடும்பம் நாசமாகி எத்தனை பேர் அழுகுறாங்க இந்த எவ்வளோ தெரியுமா? நீங்கள் குரூப்பை இதாக்கிட்டு நாங்கள் குரூப்பு சேர்த்தோமா? நீ போட்ட குரூப்பில் தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம், நீ போட்டு வச்ச குரூப்பில், விளங்குதா? நீ வந்து சரியான பொம்பளை இருந்து எனக்கு காசை தூக்கி வீசிட்டு, எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு காசை தூக்கி வீசிட்டு நீ பேசு, சரியான பொம்பளையாக இருந்தா, விளங்குதா? அதுக்கு விட வயசுகள் போடாத, விளங்கிச்சா? அவளை தான் சொல்கிறோம். எத்தனை பேர் நான் வந்து அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் ஏசி போய்டுறதெல்லாம் இந்த டிக்டாக்ல போட்ட அவசியம் இல்லை. ஏண்ட கதையை தான் நான் கதைக்கிறேன். அதெல்லாம் போட்டு எனக்கு கேவலப்படுத்தணுமெண்டா எனக்கு அவசியம் இல்லை. யாரையும் டிக்டாக்ல போட்டு கேவலப்படுத்தணுமெண்டா அவசியம் ஒன்றும் இல்லை எனக்கு. எனக்கு ஆசை பற்றி நீ ஏண்ட மெசேஜை பார்க்காத சுட்டுதான், உங்களோட வீட்டுக்கு எங்களோட ஆட்கள் தேடி போன சுட்டுதான், எங்களோட வீட்டு ஆட்கள் சீரழியில் சுட்டுதான் சொன்னேன். நீ அங்கே இருக்கிற தேடி வாங்கன்னு சொல்லி நீ என்ன இந்த எங்களோட வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கிற, உனையை தேடி பார்க்குறதுக்கு எங்களோட வீட்டு ஆட்கள் அனுப்ப சீரழிக்கிறதுக்கு நாங்கள். நீ அங்கே போயிட்டு இருப்பேன், இங்கே போயிட்டு இருப்பேன், எங்களுக்கு வேறு வேலை இல்லை. உன்னோட பின்னுக்கு நாங்கள் அலைய, நீ கொழும்பில் இருப்பேன், மீகோம்பில் இருப்பேன், எங்கேயும் இருப்பேன், நாங்கள் உன்னோட பின்னுக்காலே போவோம் எங்களோட காசை கொடுத்துட்டு. எனக்கு 28,000 ரூபா, நீ எனக்கு 28,000 ரூபா இதுக்கு இல்லை நான் கதைக்கிறேன். ஆட்களை ஏமாத்துனது, இன்னொரு ஆட்கள் இப்படி ஏமாற்றக்கூடாது சோசியல் வீடியோவில் சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி. நீ ஒழுங்கான பொம்பளை இருந்தோன்னா மிச்சம் பேசாத, எனக்கு காசை கொடுத்துட்டு பேசு, அவ்வளோதான். உன்னோட இந்த காசுக்கு எங்களுக்கு வீட்டுக்கு தேடி போவேல. வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆட்களை சொல்கிறாங்க கொடாக் மினிசோயாக நேனோ அமையாவ அப்படி தன்னை மேம ஜில்பரி மினிசுன்னு சொல்லி உங்களோட வீட்டுக்கிட்ட ஆட்கள் தான் சொல்கிறாங்க, நாங்களாம் சொல்கிறோம். கதைகள் கதைக்காமல் சும்மா மனுஷனுக்கு முட்டாள் கதைகள் கதைக்காமல் இரு. சும்மா மனுஷரை ஏமாற்றிக்கொண்டு கடவுளை ஏமாற்றிக்கொண்டு பத்தாதுக்கு வாயும் வந்து கெத்தாக போடுறாங்க. நாங்கள் நான் 28,000 தான் கொடுக்குறோம் அப்படி சொல்லி குரூப்பில் போய்ட்டு பாரு மற்ற மனுஷருங்க என்னென்ன பேசுகிறாங்கன்ட்டு சொல்லி அந்த மனுஷருக்கு பதில் கொடு. எங்களுக்கு பெரிய இதுக்கு 28,000 மட்டும் பேசுகிறேன். அந்த 28,000 நான் உனக்கு என்னத்துக்கு சும்மா விடணும்? ஒரு கோயில் உண்டியில் போடுவேன், ஒரு பள்ளியில் போய்ட்டு சதக்கா செய்வேன், யாருக்கும் சரி. அந்த காசை ஒன்றை மாதிரி ஆட்களுக்கு சும்மா கொடுக்கறது பார்க்க நான் பேச வர பேச்சு கதைகளை அவேர்னஸ் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நம்மளுடைய சேனலில் 75,000 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஆனாலும் பார்க்குறது வெறும் 3,000 பேர் 2,000 பேர். அதுலேயும் அதிகமாக பேசுகிறவன் ஒரு சிலர் விட்டுட்டு போவாங்க. ஒரு சிலருக்கு வந்து வீடியோ போட்டால் அது என்னது சுத்த தமிழில் பேசணும், தமிழில் ஒழுங்காக பேசணும், இப்படி நம்ம குறையத்தான் பார்க்குறாங்களே தவிர போடுற வீடியோவில் என்ன மாதிரியான விடயங்கள் இருக்குது, இது எவ்வளோ பெருமதியாக இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ விதத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்றத சிந்திக்கிறது இல்லை. இப்போ கூட பாருங்கள், நிறைய தடவை நானும் என்னால் முடிந்த அளவுக்கு நிறைய தடவை போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நோ ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அது பார்வையாளர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடியவங்க. ஆனாலும் சிலர் வந்து ஏமாந்த பிறகு தான் நம்மளை தேடி வராங்க. இப்படி நான் ஏமாந்துட்டேன், எனக்கு அந்த வீடியோ போட்டு கொடுங்க, இந்த மாதிரி இன்னார் ஏமாற்றிட்டாங்க, இப்படி நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள்கிட்ட போனால் உதவி கிடைக்கும்னு. அப்போ நான் யார், என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தெரியாது, உங்களை பற்றி நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க.
பார்த்தீங்களா? இதுதான் நிலைமை. இப்படித்தான் இருக்குது தற்போதைய சூழல். அதுலேயும் இந்த ஏமாத்துறவங்க நான் நடிப்புடா, உலகமகா நடிப்பு. அதுவும் எத்தனை பேரில், எத்தனை அட்ரஸில், எத்தனை இடத்துல வச்சு ஏமாத்திருக்காங்க தெரியுமா? ஆனால் கடைசியில் செம்மையாக ஒரு காமெடி ஒன்று பண்ணாங்க பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோ இடையில பார்த்துருப்பீங்க. மறுபடியும் ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், சிரிக்காமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ சோஷியல் மீடியாவில் என்னுடைய கஸ்டமர்ஸே ரொம்ப ஏமாந்துருக்காங்க. உடுப்பு போட்டு, மற்றது குஷனுக்கு காசு போட்டு. சரியா, ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மற்றது என்கிட்ட சாமான் எடுக்காட்டியும் பரவாயில்ல, என்கிட்ட அந்த ஏதாவது ஒரு ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் என்கிட்ட அனுப்புங்க, அந்த ஐடியா அனுப்புங்க, நான் செக் பண்ணுறேன். சரியா, ஏமாறாதீங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. பாத்ரூம் டாய்லெட் கழுவி கேவலமாக சொல்லலை, அது உழைச்சி தான் நம்ம முன்னுக்கு வாரம் தானே. ஒரு 2 வருஷம் 4 வருஷம் உழைச்சி முன்னுக்கு வாரது இங்கே வேலை செஞ்சு தான். வெயிலில் நின்று, ஏசியில் கூலில் நின்று தலைவலி முடி போகுது, அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் சம்பாதிச்ச சல்லியை கல்லனுக்கு கொடுக்குறீங்களே. என்கிட்ட வாங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட வாங்கவே தேவையில்லை. என்கிட்ட கேளுங்க, சிஸ்டர் இந்த ஐடி நல்லம்மா, இந்த ஐடியில் இந்த இப்படி இருக்குது, இது ஓகே கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஏமாறாதீங்க ப்ளீஸ், ஏமாறாதீங்க. என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலடா. டே, இந்த திருடனை பிடிச்சி போலீஸ் வேலை கொடுப்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திருடனுக்கிட்டேயே இன்னொரு திருடனை பிடிக்கிறதுக்கு ஜாப்பை பாரம் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அனுப்பட்டான் செக் பண்ணி கொடுப்பாங்களாம். அனுப்புங்கப்பா, அனுப்புங்க, எல்லாரும் அனுப்புங்க. திருந்தாத வரைக்கும் நீங்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. அடிக்கடி நம்ம சொல்லிட்டோம், ஆன்லைனில் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கினீங்கன்னா சோலி முடிஞ்சது, அவ்வளவுதான். வீட்டுக்கு கொண்டு வந்து பொருளை கொடுத்த பிறகு காசு கொடுக்குறாங்களா? ஓகே, டீல் டன். காசு போடுங்க அப்புறம் தான் ஆர்டருன்னாங்களா? விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஆன்லைன் மூலம் பொருட்கள் தயவு செய்து ஆர்டர் பண்ணாதீங்க. ஆர்டர் பண்ணி மாட்டின பிறகு தலையில் கையை வச்சு உட்காந்து அழாதீங்க. நம்ம தொடர்ந்துமே இதை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இப்போ பலருமே இந்த ஃப்ராடு வேலையில் இறங்கிட்டாங்க. நோகாமல் நொங்கு போடுற வேலை, நல்லா சம்பாதிக்கலாம். டிக்டாக்குக்கே அனைத்து சாபமும் உண்டாகட்டும். ஏமாற்றப்படுறவங்க தயவு செய்து இனிமேலாவது திருந்துங்க. அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. தொடர்ந்துமே தெரிவிக்கிறது. கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாறத்துக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.